வாங்க, தாம்பரம் ஜயன் மேல்நிலைப் பள்ளி. நீங்கள் இப்பொழுது திரையில் சொற்களை பார்க்கலாம். அதற்கு உங்களுக்கு 30 நொடிகள். உங்கள் கால வரையறை தொடங்குகிறது. அடுத்து 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 உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. திருமண மண்டபம், அம்பேத்கர், சட்டம், சாமியார், துறவி, சரியாக, துறவு, கண்ணீர், வெங்காயம், இறப்பு, கண்ணீர் அஞ்சலி, பின்பாதி, அஞ்சலி. கால வரையறை முடிந்தது. நீங்க 4 சொற்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள். எல்லா அணிகளுக்குமே என்ன பிரச்சனை வருதுன்னா நினைவு தான் இல்ல. இதற்கு நீங்க ஏதாவது பயிற்சி எடுங்க. இது இந்த விளையாட்டுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு படிப்புக்கு உதவும், உங்களுடைய முன்னேற்றத்துக்கு எதிர்காலத்துக்கு உதவும். எப்படி ரிட்டென்ஷன், மனதில் எப்படி சொற்களை தகவல்களை நிறுத்திக் கொள்வது அப்படின்னு போய் படிங்களேன். கற்றுக்கொள்கிற தெரிந்து கொள்கிற தகவல்களை எப்படி மனதில் பதித்து கொள்வதுன்னெலாம் பலவிதமாக பலர் சொல்லியிருப்பாங்க. அதில் முயற்சி பண்ணுங்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தார். இந்த மாதிரி இப்படி நிறையா நீங்கள் பண்ணலாம். எடுத்துக்காட்டா 1லிருந்து 10 வரைக்கும் 10 பொருட்கள் நான் சொல்லுவேன். அதை நீங்கள்லாம் சொல்லுங்கள். நான் அதை மனசில் நிறுத்திக்கிட்டு யார் யார் எதை சொன்னீங்கன்னு சொல்ல முடியும்னு பழக்கி கொடுத்தாரு. இது நடந்து 25-30 ஆண்டுகள் இருக்கலாம். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த உத்தி என் மனதில் இருக்கிறது. இப்போ நம்ம விளையாடி காட்டினா கூட என்னால் அதை பண்ணி காட்ட முடியும். நிகழ்ச்சி முடிந்த பிறகு கூட உங்களுக்கு ஒரு முறை சொல்லி காட்டுறேன். என்ன தெரியுமா அவரோட உத்தி? 1 அப்படின்னா 1 இஸ் பன். உங்கள் மனசில் நான் பன்னுன்னு சொன்னால் ஒரு காட்சி வருதா, ஒரு படம், அதை மனசில் வச்சுக்கோங்க. 2 அப்படின்னா ஷூ அப்படின்னு, 3 அப்படின்னா ட்ரீ. இப்படி 1லேருந்து 10 வரைக்கும் ஒவ்வொரு பொருள், அதையும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. முதல்ல ஒரு சொல் வருதுன்னு வைங்க, அதை தூக்கி பன்னோட பொருத்திக்கணும். இயந்திரம்னு வருதுன்னா அதை பன் இயந்திரம். 2வது என்ன சொன்னேன்? ஷூ இருக்கா? இப்போ வேற ஒரு சொல் சொல்லுங்க. தங்கம்னு வருது, தங்கத்தில் ஷூவை நீங்கள் சிந்திச்சுக்கணும். 3வது என்ன சொன்னேன்? ட்ரீஸ் சொன்னா இப்போ துறவின்னு வருது. இப்போ துறவியை தூக்கி ஒரு மரத்தில் இல்லை மரத்தடியில் ஒரு துறவி உட்காந்துருக்காரு. இப்படி உடனே நினச்சிக்கணும். இதெல்லாம் ரொம்ப நேரம் கிடையாது, பழகுனீங்கன்னா உடனே வந்துடும். இப்படி பல பயிற்சிகள் இருக்கின்றன. இது ஒரு எடுத்துக்காட்டு தான். இப்படி போய் செஞ்சு பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் 20, 25, 30, 50 இப்படியெல்லாம் உங்களால் நினைவில் வைத்து கொள்ள முடியும். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். போய் முயற்சி பண்ணி பாருங்கள். அழகாக விளையாண்டீர்கள். நீங்கள் சென்று அமரலாம்.